அடி வந்து 9 வரிசையோட நிறுத்திட்டு இப்போ மேலே வந்து போடலான்னு இருக்கேன். ஏணிப்படி முடிச்சில் போடலான்னு. ஏன்னா அப்போ தான் வந்து கடைசியாக முடிக்கும்போது ஷேப் அழகாக வருன்றதுக்காக அந்த மாதிரி போடலான்னு. இதுலேயும் வந்து குச்சி சொருகணுன்னா புது தென்னங்குச்சியாக இருந்தால் சொருகலாம். பழைசு சொருகணும்னா உடஞ்சி பின்னாடி வந்து உடஞ்சி போயிடும். சிவன் கண் கூடைக்கு முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டு தான் ரன்னிங் ஒயரை இந்த நம்ம மடித்தேன் இல்லையா ஒயர் கட் பண்ண ஒயரு, இது வந்து 5 அடி. இதை வந்து 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுக்கின்னு இந்த 2ஆக மடித்த அளவுக்கு ரன்னிங் ஒயரையும் அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஜாயின் பண்ண ஒயர் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். முதல் ஒயர் வந்து சாதா நாட் போட்டிருப்பேன். இது வந்து 2ஆவது பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரை மடித்து இது உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இது கை வாட்டம் வரல இந்த ஹோல்ஸ் உள்ள விடணும். விட்டு இழுத்துக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கும். அடுத்து நல்லா போட்டு காட்டுறேன். சரிசமமாக இருக்கான்னு பார்க்கணும். சரிசமமாக இல்லைன்னா சரிசமம் பண்ணிக்கலாம். அடுத்து நார்மல் நாட்டு தான் போடுறேன். நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஈக்குவலாக இருக்குது. நார்மல் நாட்டில் ஓரளவுக்கு ஈக்குவலாக வரும். இப்போது சிவன் கண் போடணும். இப்போ அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு தான் போடணும். வச்சுட்டு இப்போ மேலேயே கூட பிடிச்சிக்கலாம். இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டு இழுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாதா நாட்டு. இப்போ அடுத்து இந்த கலரு ஜாயின் பண்ணுறேன். இப்போ சிவன் கண் தான் போடணும். அடுத்து சாதா நாட்டு. இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி 25 ஒயர் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஒயிட்டு 15, க்ரீன் 10. இப்போ 25 ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 10 ஒயர் வந்து க்ரீன் கலரு, 15 ஒயர் வந்து ஒயிட் கலரு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நார்மல் நாட் போடும்போதே கூட ரன்னிங் ஒயரை வந்து அடி போடும்போது கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். இது சென்டராக இருக்கிறதுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து
2 சைடும் போட முடியும். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுக்கினே வரணும். இப்போ அடுத்த வரிசைக்கு இந்த அளவுக்கு அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு விடணும். ஏன்னா இது அடின்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம். இப்போ இது சாதா நாட்டு இருக்குது, சிவன் கண் தான் நம்ம போடணும். இப்படி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து மடித்து இதில் விட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ள விடணும். விட்டு இழுத்தா சரியாயிடும். கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம டைட்டாக இழுத்தோம்னா சரியாக வரும். அடுத்து சாதா நாட்டு. நான் ஏற்கனவே ஒரு ஒயர் கூட தான் சிவன் கண் போட்டேன், அதோட விட்டுட்டேன். அதனால் டச் விட்டு போயிடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து சிவன் கண். இப்போது இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் சாதா நாட்டு. இப்போ அடுத்து சாதா நாட்டு. இவ்வளோண்டு விட்டுட்டு கட் பண்ணலாம். இது சிவன் கண் நாட்டு. இப்போ சாதா நாட் போட்டுக்கலாம். இப்போ சிவன் கண் நாட் போடணும். இந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ஒயரை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு இழுக்கணும். அடுத்து சாதா நாட்டு. அடுத்து சிவன் கண்.
அடுத்து சாதா நாட்டு வரணும். இப்படியே தான் இந்த வரிசையை கண்டினியூ பண்ணணும். இந்த சைடில் 2 வரிசை போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடில் திருப்பி ஒரு 2 வரிசை போடலாம். ஒரே பக்கமாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா சென்ட்ரு பாயிண்ட் வச்சுருக்குது இல்லையா. இது வந்து சாதா நாட்டு. இப்போது சிவன் கண் நாட் போடணும். மடிச்சுட்டு அடுத்து சாதா நாட்டு தான் போடணும். அடுத்து சிவன் கண். இந்த வரிசை அப்படியே தான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து சிவன் கண் நாட்டில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம நார்மல் நாட்டில் போடணும். நார்மல் நாட்டு இருந்தால் சிவன் கண் நாட்டில் போடணும். இது 5வது வரிசை போடுறேன். அடுத்து சிவன் கண். அடுத்து சாதா நாட்டு. இதெல்லாம் எப்படி போட்டோமோ அதே போல் தான் போட்டு முடிக்கணும். அந்த பேட்டர்ன்லேயே தான் போட்டுக்கினே வரணும். இப்போ 6வது வரிசை. இது நார்மல் நாட்டில் இருக்குது. சிவன் கண் நாட் போடணும். இப்போது அடுத்து நார்மல் நாட்டு. அதுக்கடுத்து சிவன் கண். அதே போல் அந்த பேட்டர்ன்லேயே தான் போட்டுக்கினே வரணும். இது வந்து 7வது வரிசை. 6வது வரிசையில் வந்து நாட்டு நார்மல் நாட்டுன்றதுனால இது சிவன் கண் நாட்டு போடணும். அதுக்கடுத்து சிவன் கண். அதே போல் அந்த பேட்டர்ன்லேயே தான் போட்டுக்கினே வரணும். இது வந்து 8வது வரிசை. இது கீழ் வரிசை வந்து சிவன் கண்ணில் இருக்குது. இது நார்மல் நாட்டில் போடணும். அடுத்த வரிசை வந்து சிவன் கண் நாட்டு. அடுத்து நார்மல் நாட்டு. நார்மல் நாட்டில் இருக்கா இல்லை சிவன் கண் நாட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு, இது வந்து சிவன் கண்ணில் இருக்குது, நம்ம நார்மல் நாட் போடணும். இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சந்து மாதிரி இருக்குது இல்லையா, இப்படி இருந்தால் இது சிவன் கண்,
இந்த மாதிரி ஜாயிண்டாக இருந்தால் அது நார்மல் நாட்டு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் இடைவெளி வருது, இதில் இடைவெளி வரல, அப்போனா இது நார்மல் நாட்டு. அடுத்து நார்மல் நாட். இந்த வரிசை எல்லா வரிசையும் எப்படி போட்டோமோ அதே போல் போடணும்.